சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோரு. டார்வின் பக்கூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சயின்ஸ் டெஸ்ட் பாரு, பைபிள் சொல்றத கேளு. நம்ம படிச்சவர் இருக்காரு நம்பு, நம் வாழ்க்கைக்கு அது தெம்புடாடோய். பஞ்சவர்ண கிளியை பார்த்தாயா, அதன் நிறத்துக்கு காரணம் சொல்வாயா? பாம்பின் தோலைதான் உரிப்பாயா, சிலந்தி வாழையை தான் பின்னுவாயா? யானையின் துதிக்கையை உடைப்பாயா, பூனையின் மீசையை அறிவாயா? நாயின் மோஷத்தை உணர்வாயா, சிறுத்தையின் ஓட்டத்தை தான் ஓடுவாயா? தம்பி, இயற்கையாவே எல்லாம் தானா வந்துடுச்சுப்பா. நீ பார்த்த ஆமா அப்போ, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்பதை தான் நம்புவாயா? உன்னை சுத்தி பாரு, இந்த உலகம் சமஜோரு. டார்வின் பக்கூரு, நீ புரிஞ்சா மார்க்கு 100. சீசன் 1 எபிசோட் 5 நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி சயின்ஸ் டெஸ்ட். நான் உங்கள் ஜோர்டன், சயின்டிஸ்ட் ஜோர்டன். ஓகே, சயின்டிஸ்ட் ஜோர்டன் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். கடந்த வாரத்துல, கடந்த எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அதற்கு இதற்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தாங்கள் அதற்கு மேலாக நான் சொல்ல தொடர்ந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போலாம். கடந்த வாரத்துல ஆதியாகமம் புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல என்ன கடவுள் சொன்னாரு, யெகோவா இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஒரு படைப்பாளரா படைக்கும் போது என்னென்ன பண்ணாரு, என்ன சீக்வன்ஸ்ல நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸை கொடுத்திருந்தாரு. அந்த சீக்வன்ஸை நம்ம பார்த்தோம். இப்படிதான் உலகம் படைக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில இருக்கக்கூடிய பூமிக்கு இந்த மங்கிய ஒளி என்ட்ரி ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-5 அதுல பார்த்தீங்கன்னா என்ட்ராது மங்கிய ஒளி, அந்த சூரியன்கிட்ட இருந்து அந்த மங்கிய ஒளி வருது. செகண்ட் டே வந்து இந்த பூமியில சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து தண்ணியை வந்து அப்படி பிரிக்கிறாரு. இதுக்கு பிரிக்கிறதுக்கும் இந்த மங்கிய ஒளி உலக வாழ்றதுக்கும் வித்தின் 1 டே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான விஷயம். 1 டேயை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் என்பது ஒரு ஏரோது நாள் அப்படின்னா, ஏரோது நாள்ல இது நடந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் பர்டிகுலர் டேவா இல்லை, அவர் ஏரோது வாழ்ந்த காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லுது. அதே மாதிரி இந்த நாள் என்பது ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய மாறுதல். இந்த சிச்சுவேஷன் வந்து அந்த சிச்சுவேஷன் மாறக்கூடிய அந்த நிலைமையில இடைப்பட்ட காலத்தை அந்த நாள்ல இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. செகண்ட் டே இது என்ன நடந்துச்சு, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் மேலே கீழே பிரிக்கக்கூடிய சம்பவம் நடந்துச்சு. இது பல நூற்றாண்டு காலம் நடந்திருக்கலாம். 3வது தண்ணீர் குறைஞ்சு நிறம் தெரிய ஆரம்பிக்கிறது, வெட்டாந்தரை தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த வெட்டாந்தரையில இருந்து பார்க்கும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே தெரியுது. இந்த பூமி உருவாக்கப்படும் போது இந்த பூமியில இருந்து ஒரு மனுஷன் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த ஆதியாகம புஸ்தகத்துல அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்காங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் முதலாக புரிஞ்சுக்கணும். 5th டே கடல்வாழ் உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. 6th டே மனுஷன் கடைசியா உருவாக்கப்படுறான். அதற்கு முன்பாக நிலத்தில் வாழ்கின்ற மிருக ஜீவன்கள் எல்லாம் உருவாக்கப்படுது. இதுதான் இந்த செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான விவரங்கள் என்னன்னா, இந்த மனுஷன் உயிர் வாழ்வதற்கான எல்லா அம்சங்களும் எப்படி உருவாக்கப்பட்டது, டைரக்டா 3வது நாள்ல என்ன நடந்துச்சு, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் விலாவாரியான விஷயங்கள் தான் சொல்றதே தவிர பைபிள் முரணா ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு இது ஒன்று சொல்லுது, இது தப்பு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ற மாதிரி எதுவுமே பைபிள்ல பதிவு பண்ணப்படல. ஏன்னா படைப்பாளருக்கு தெரியும், தான் படைச்ச விதத்தை தெரியும். அதனால கரெக்டா சீக்வன்ஸா இதாப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை இன்னும் கூட நிறைய பேர் தலையில
கல்லை கட்டிட்டு என்னடா எப்படி கரெக்டா இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இதை நம்பாமலும் இருக்காங்க. நிறைய பேர் இது கரெக்டு, கடவுள் கொடுத்த ஊர் இருக்கு, இது சொன்னது எல்லாம் கரெக்டா இருக்கும் நம்புறாங்க. சில பேர் நம்பாம இருக்காங்க. இது சில பேர் என்ன சொல்றாங்க, பழைய காலத்துல அந்த காலத்துல மோசஸ் வாழ்ந்த காலத்துல இருந்த பாபிலோனியர்கள், ஹீப்ரூஸ் அவங்களுடைய கண்ணோட்டத்துல அவர்கள் சொன்ன பல பண்டைய கால கதைகளை வச்சு இவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த இப்போதைக்கு தற்போதைய நிலவரத்துல எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்ததுல அந்த காலகட்டத்துல படைப்பை பற்றி எந்த ஒரு புத்தகமும் எந்த ஒரு கட்டுக்கதையும் சொல்லவே பண்ணலையும். ஃபர்ஸ்ட் படைப்பை பற்றி சொல்லப்பட்ட ஒரே புக்கு பைபிள் தான். வேற எந்த புக்லையும் அது மாதிரியான ஒரு படைப்பை பற்றி எந்த ஒரு விவரப்பதிவும் இல்லை. இந்த பாபிலோனிய புராண கதையில எந்த இதுலையுமே இல்லை. சரி, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆதியாகம புஸ்தகம் ஒரு நம்பகமான ஒரு புஸ்தகம். அதுல இருக்கக்கூடிய எல்லா விவரங்களும் நாம நம்பியே ஆகணும். நம்ம பரிணாமத்தை நம்ம தேவையில்லை. படைப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, நம்மை படைத்தவர் இருக்காரு. நம்ம படைத்த கடவுளுக்கு யெகோவா தேவன் இந்த பிரபஞ்சத்தை நமக்காக நாம் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இதை நமக்கு அழகாக படைச்சு கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, எகிப்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் சேர்ந்து மோசஸுக்கு சொல்லி கொடுத்து எழுதுனா கூட இந்த சீக்வன்ஸை மோசையால எழுதிருக்க முடியாது. ஆனா எப்படி இந்த சீக்வன்ஸை கரெக்டா மோசஸ் எழுதினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசஸ்க்கு சொன்னதே அந்த படைப்பாளர் தான். படைப்பாளர் சொல்லதான் நான் இதெல்லாம் பண்ணாம்ப்பான்னு சொல்லிட்டு எழுதினார். அவரா ஒரு பெண்ணை எடுத்துட்டு ஓகே படைப்பை பற்றி நான் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு எழுதல. மோசஸுக்கு, ஏன்னா வேதவசனம் தான் சொல்லுது. 1 தீமோத்தேயுல பார்த்தீங்கன்னா 3:16 வேதவசனங்கள் எல்லாம் கடவுளுடைய ஆவியால நிரப்பப்பட்டு அவங்களால சொல்லப்படுது, கடவுளுடைய ஆவியால சொல்லப்படுது. மற்றபடி யாரும் கட்டுக்கதை பைபிள் எழுதப்படலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சீக்வன்ஸ் சொல்றேன்ல, இந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவியல் ரீதியாகவும் ஒரு சீக்வன்ஸ் போட்டிருக்காங்க. அதே சீக்வன்ஸ் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ஒரு இந்த படைப்பை, இந்த உலகத்தை படைக்கும் போது 10 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாரு. தேவன் 10 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த 10 ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தொடக்கம், ஒரு இந்த பிகினிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு, ஒரு தொடக்கம். அப்புறம் அந்த அடர்ந்த வாயுக்குள்ளர ஒரு மங்கிய ஒளி, அந்த கரடு முரடான பூமியில அந்த பூமியில மங்கிய ஒளி வருது. தேர்ட் வெளிச்சம், லைட் என்ட்ரி ஆகுது. 4th ஆகாய விரிவு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது கண்ணுக்கு. 5th வெட்டாந்தரை, லேண்ட் தெரியுது, நிலத்தாவரங்கள். 6th 7th ஆகாய விரிவுல இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பூமியில சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிடுச்சு. 8வதாக ராட்சத கடல் பிராணிகள் கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வீட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாம் கிரியேட் ஆகுது. கடைசியா மனிதன். இந்த மனிதன் தான் கடைசியா படைக்கப்படுறான். அதுக்கப்புறம் இதே சீக்வன்ஸ்ல தான் எல்லா படைப்பும் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. கடைசியா படைக்கப்பட்டது மனுஷன் தான். அவனுக்கு முன்னாடி கடல்ல வீட்டு விலங்குகள்லாம் படைக்கப்பட்டதும் அது ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாக கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கடல்வாழ் ஜந்துக்கள் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக தாவரங்கள் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சூரியனும் சந்திரனும் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கும் பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமி ஒரு கரடுமுரடான ஒரு ஷேப்லெஸ் இல்லாத ஒரு இதாக இருக்கும், ஆப்ஜெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொன்ன சீக்வன்ஸ்ல தான் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்த கணிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாமே இப்போ அது புரிஞ்சு. பொதுவா இப்போ அந்த வரிசையை சொன்னோம்ல, இந்த வரிசையை கரெக்டா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே மோசே எப்படி எழுதினாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் ஏற்கனவே சொல்றேன், கடவுள் சொன்னாரு, எழுதியிருக்காரு. ஆனா மக்கள் இன்னும் புரிஞ்சிக்காம இருக்காங்களே, பரிணாமத்தை நம்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக சொல்றேன். இந்த சீக்வன்ஸ் 1 to 10 ஒரு பாக்ஸ்ல
1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அந்த பாக்ஸை கண்ணை மூடிட்டு ரேண்டமா கரெக்டா நீங்க அதை குறித்து போட்டு ஒரே அட்டம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க அந்த 1 to 10 அந்த பாக்ஸை கரெக்டா வைக்கணும், அடுக்கி வைக்கணும், வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,28,800 டைம்ஸ். அதுல நீங்க ஒரு டைம்ல தான் நீங்க அதை வைக்க முடியும். அவ்வளோ முயற்சி பண்ணாதான் அதுல ஏதாச்சும் ஒண்ணு கரெக்டா செட் ஆகும். ஆனா பைபிள் எழுதின மோசஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கரெக்டா இந்த சீக்வன்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு. அதற்கு நம்ம என்ன நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக கண்டிப்பா இருக்கணும். உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு நம்ம மனசை கொஞ்சம் விரிவாக்கினாதான் அம்மா ஏதோ தேவன் தான் கிடைச்ச உலகத்தை படைச்சாரு, பரிணாமத்தின் மூலமாக நம்ம வரல, குரங்கிலிருந்து வரல அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா நாம நாளடைவுல என்ன ஆகும், நம்மளை பார்க்கிற, நம்மளை நோக்கி நாம பேசுகிற எல்லா வார்த்தையும் கேட்டு அதற்கு பதிலளிக்கிற ஒரு தேவனை நாம் நம்புறோம் அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு நாம எந்த ஒரு பாவத்துக்கு நேராக நம்ம செய்யாம இருப்போம். அதற்கு இத அடிப்படையான இந்த ஒரு ஃபண்டமெண்டல் கண்டிப்பா தேவை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உயிரற்ற ரசாயனத்திலிருந்து தானா உயிர் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் அதை நம்பின்னு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்குரிய ஆட்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா கடவுள் தான் இதை உருவாக்குனாரு, உயிர் வந்தது அப்படின்னா அதோட விசுவாசம் ஓகே, அந்த விசுவாசம் அது. ஆனா மேலாம டைரக்டா இப்போ காத்து அடிச்சுது, புயல் வந்தது, அந்த காத்துல அப்படியே 4 மேக்னெட்லாம் சேர்ந்து என் கையில என்ன ஆச்சு, ஒரு மொபைல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்புறான் பாரு, அவன் தான் பெரிய விசுவாசியா இருப்பான். அது மாதிரி நிறைய பேர் விசுவாசத்துல இருக்கீங்க. சரி, உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் இன்னும் அந்த நம்பிக்கையை உடைத்தெரிய இன்னும் நம்ம இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினார்ல ஒருத்தர், அவரை கூப்பிட போறோம் இந்த நிகழ்ச்சியில. இப்போ அந்த டைம் வந்தாச்சு. நம்ம நேரடியா என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம அந்த மந்திரத்தை சொன்னா நம்ம கூட பேசுறதுக்கு டால்வின் வருவார். டால்வின் அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு ஒரு பேரு, அவர் உண்மையான பேரை சொல்லலை. ஸோ எப்போ கடைசியா சொல்றாருன்னு பார்ப்போம். டால்வினை கூப்பிடுறதுக்கு நம்ம கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடுதலான விவரத்தை சொல்றேன். இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிஷின். இது வந்து டைம் டிராவலர் மிஷின். இது நான் கையில வச்சிருக்கிறது. நம்பித்தான் ஆகணும். ஸோ இந்த டைம் டிராவலர் மிஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம், 1800 இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட போறோம். அந்த நபர் அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம நிகழ்ச்சியில. இப்போ 5வது எபிசோட்ல வந்து பேசுறதுக்கு அவர் ஆயத்தமா இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவரு கூப்பிடுறதுக்கு நம்ம ஒரு மந்திரத்தை சொன்னா போதும். அவர் கொடுத்த மந்திரம், அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா கனெக்ஷன் கிரியேட் பண்ணி பேசும்போது கண்டிப்பா அவர் நமக்கு எனக்குள்ள வந்துடுவாரு. அப்புறம் நானும் அவரும் மாறி மாறி பேசுவோம். அதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த 4 எபிசோட நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா கொஞ்சம் விவரமா புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ நேரடியா அந்த அனாத்தைய கூப்பிடுவோமா? சரி, ஓகே, நல்லா ஆயிடுச்சு. இப்போலாம் கஷ்டமா இருக்கு கனெக்ஷன் கிடைச்சிருக்கலாம். ஓகே ஓகே, கரெக்ட். இது ஒரு ஜிலேபி இது மாதிரி வச்சுட்டு ஜாங்கிரியா பிச்சா ஜிலேபி லட்டா பிச்சா பூந்தி, ஜாங்கிரியா பிச்சா ஜிலேபி லட்டா பிச்சா பூந்தி. தம்பி, ரொம்ப சந்தோஷம். தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உன்ன கேட்கல தம்பி, அவங்கள கேட்கிறேன். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
சரி, என்னதான் கேட்டீங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நல்லா இருக்காங்க, கை காட்டுங்கப்பா. எல்லாரும் கையாடுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. தம்பி, நீ என்னவோ நிறைய பேசின்னு இருக்க, என்னைய கூப்பிடுறதே லேட்டா கூப்பிடுறிய தம்பி. இல்ல சார், இப்பதான் ஆரம்பிச்சேன். உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு மக்கள் எல்லாம் நீங்க உங்களுக்காக வெயிட்டிங். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு உங்களை தான் கூப்பிட்டேன். ரொம்ப தம்பி, ரொம்ப சூப்பர் தம்பி. சரி, இன்னைக்கு என்ன சொல்றது? ஏதாச்சும் கதை சொல்லணும். கதையா? உங்களுக்கு ஒரு கதை யோசிச்சு வச்சிருந்தேன். அந்த கதையை சொல்றேன். அந்த கதைக்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் அசால்ட்டா சொல்லுவான் தம்பி. சொல்லு தம்பி, என்ன கதை? இனிமேதான் யோசிக்கணும். நம்மளுக்கு கதை சொல்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா யோசிச்சு சொல்லிடலாம். ஓகே சார், இந்த கதையை நல்லா கேளுங்க, நடுவில் எதுவும் பேசாதீங்க. இந்த கதையில கடைசியா நான் என்ன கேட்க வரேன், அந்த கேள்வி கரெக்டான ஆன்சரை நீங்க சொன்னா போதும். சரியா? ஓகே. ஒரு பெரிய சகாரா பாலைவனத்தை டெசர்ட். அந்த டெசர்ட்ல ஒரு மனுஷன் நடந்து போய் அடுத்த டெசர்ட்டை தாண்டி போகணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அடிக்கிற வெயில் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவர் எடுத்துட்டு போன பாட்டில் இருக்க தண்ணியெல்லாம் காலியாயிடுச்சு. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. கூட வந்த ஒட்டகமும் செத்து போச்சு. இப்போ நடந்து கால்நடையே நடந்து அந்த சைடில் போனோம். பாதி தூரம் கூட போகல, பாதி தூரம் தான் போயிருப்பார். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காது. உயிருக்கு கண்டிப்பா தண்ணி வேணும், அவ்வளோ வெயில். அப்படியே சாகிற நிலைமையில நடந்து போயிட்டு இருக்கிற. ஐயோ, ஏதாச்சும் நம்மளுக்கு தண்ணி யாராச்சும் எடுத்து வந்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் பார்க்கணும். பேலஸ், உண்மையான ஒரு பேலஸை பார்க்குறாரு. பேலஸை பார்த்ததும் ஓகே, இந்த பேலஸ்ல நமக்கு ஏதாச்சும் தண்ணி இருந்தா போதுமேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஃபவுண்டன் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம்னா தண்ணியில ஃபவுண்டன் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஆடா போமே, இந்த தண்ணி போதுமானு சொல்லிட்டு எடுத்து குதிக்க உள்ளார போனாரு. அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் தெரியுது உள்ளார. சரி, இந்த தண்ணி தான் இருக்கு, வேஸ்ட் போகாது, இன்னும் கொஞ்சம் தூரம் ஃப்ரிட்ஜில் போயிட்டு சில்லுன்னு குடிக்கலாம் சொல்லிட்டு உள்ளார போறாரு. பார்த்தா பெரிய ஃப்ரிட்ஜ். அதாவது பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸ், ஆப்பிள், எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு. செமையா இருக்கு. பார்த்துடும் எல்லாத்தையும். சரி, யார் எது கேட்டாலும் பரவாயில்ல, குடிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் குடிச்சிடாரு. அப்படின்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் இப்படி இருக்கா? சரி, நம்ம ரொம்ப இதாகிடுச்சு, நம்மளுக்கு உடம்புலாம் சூடாயிடுச்சு, குதிச்சுக்குவோம் சொல்லிட்டு குதிச்சு குடிச்சிடுறாரு. குளிச்சுட்டு அப்படியே இறங்கி வரா இருக்கும். இப்போ உங்களை நான் வந்து கேட்குறேன், இப்போ இவர் இதை அனுபவிச்சார்ல, இது எல்லாமே தானா வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை இதை யாராச்சும் இவர் வரதுக்கு முன்னாலே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை மட்டும் சொல்லுங்க. இது தானா அதுவா வந்துருச்சு, அந்த ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, அதுவா ஸ்விம்மிங் பூல் வந்துருச்சு, அதுவா எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை அதை யாராச்சும் கிரியேட் பண்ணி அவருக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட நீங்க பேசலாம். தம்பி, நீ சொல்றதா பார்த்தா இந்த தம்பி போறாரு, அங்க பாக்குறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு, அப்படிதானே? நீ என்ன சொல்ல வர, இதோட லீக் பண்ண வர அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு தம்பி. நாம இந்த உலகத்துல வாழ்வதற்காக கடவுள் இந்த பூமியை கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, காத்து இது எல்லாத்தையும் படைச்சு இந்த பூமியை அழகா கிரியேட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காரு. அத நீ இது மாதிரி வேற விதமா சொல்ற. அப்படிதான தம்பி? எனக்கு புரிஞ்சு போச்சு தம்பி, நீ என்ன சொல்ல வர்றன்னு. சார், எப்படி சார்? நான் மனசுல நினைச்சது அப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க தம்பி. நீ கரெக்டா தான், நான் கரெக்டா சொல்லிடுவேன் தம்பி. இதெல்லாம் ஈஸி தம்பி. அப்போ இந்த பூமிய கடவுள் ஒருத்தர் படைச்சாரு அப்படின்றத நீங்க நம்புறீங்க, அப்படிதானே தம்பி? என்ன தம்பி, இன்னும் கூட நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. அந்த தம்பி போய் எல்லாத்தையும் அனுபவிச்சாருன்னு சொன்னீங்களா? அது எல்லாம் வெறும் காணல் நீர் தம்பி, காணல் நீர். சும்மா பார்த்து சார், உண்மையா
உண்மையாலுமே அனுபவிச்சா சார். ஆனா போ தம்பி, சகரா பாலைவனத்துல எப்படி தம்பி காதல் நீர், நீ சும்மா கதை விடாத தம்பி, எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ பைத்தியக்காரன் கூட நம்ம திருத்திக்கலாம். இது சரியாகாத பைத்தியம், சரியான பைத்தியத்தை கூட திருத்திக்கலாம். இது சரியாகாத பைத்தியம், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே சார், நீங்களாச்சு உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத உங்க குணமாச்சு எதுவாக இருந்தாலும் நீங்க எப்படியோ போங்க, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சரி தம்பி, இவ்வளவு பேசுறீங்க, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீ கரெக்டா ஆன்சர் சொல்லு. How old is the earth according to your Bible? பைபிள் அடிப்படையில இந்த பூமியோட வயசை சொல்லு தம்பி. இது மாதிரி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் போன எபிசோட்ல பூமி எப்படி கிரியேட் ஆச்சு, அதோட வயசு என்ன, சூரியனோ அதோட மற்ற செயல்பாடுகளும் எப்படி நடந்துச்சு, மனுஷன் எப்படி கிரியேட் பண்ணா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் போன எபிசோட்லயே நான் பேசி முடிச்சுட்டேன். அவங்களை கூப்பிடாம உங்களுக்கு நான் என் மொபைலை தரேன், நீங்க போய் அந்த எபிசோட் 4 போய் நீங்க நல்லா பாருங்க. அப்படியோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா சொல்லியா? நீங்க நினைக்கிற மாதிரி பூமி 144 ஹவர்ஸ்ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பூமி அல்ல. நிறைய பேர் அந்த 6 × 24 6 நாள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால 6 × 24 144 ஹவர்ஸ்ல இந்த பூமி கிரியேட் ஆயிடுச்சு, சந்திரன் கிரியேட் ஆயிடுச்சு, எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு, பூமியில விலங்குகள் வந்துச்சு, நிறைய எல்லாம் அந்த மலைகள் உருவாச்சு, இது மாதிரிலாம் நினைச்சுன்னு இருக்கீங்க. அதுதான் தவறான ஒண்ணு. அதை பத்தி நான் விலாவாரியா சொல்லிட்டேன். எல்லாரும் அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க நினைச்சது இருக்கட்டும். ஆனா எது உண்மை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உண்மைக்கு நேராக நம்மளுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு போறதுதான் நல்லது. அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டிருக்கீங்களே, திரும்ப திரும்ப பழைய மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. தம்பி அதெல்லாம் நம்ப முடியல தம்பி, வேற ஏதாச்சும் சொல்லு தம்பி. ஓகே, வேற ஏதாச்சும் சொல்லணும்னா ஓகே, ஒரு அனிமல் எடுத்து பேசுவோம். நான் இப்போ ஒரு அனிமலை பத்தி பேச போறோம். எல்லாருக்கும் ரொம்ப நம்பகமான ஒரு நல்ல பழக்கப்பட்ட ஒரு அனிமல். என் பாட்டுல கூட அதுதான் நான் போட்டிருப்பேன். நாயின் மோப்ப சக்தி, நாயோட ஸ்மெல்லிங் சென்ஸ், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய ஸ்மெல்லிங் சென்ஸ் மனுஷனுடைய ஸ்மெல்லிங் சென்ஸோட 50 டைம்ஸ் 50 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லுது. நம்ம கண்களால நம்ம நிறைய பொருட்களை பார்த்து அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து அறிகிறது போல இந்த நாய்கள் என்ன பண்ணணும்னா தன்னுடைய மூக்கால முகந்து இதையெல்லாம் ஈஸியா அறிஞ்சுக்கணும், ஈஸியா தெரிஞ்சுக்கணும். இதை பயன்படுத்துவதற்காக அதோட நாயோட மோப்ப சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆராய்ச்சி செஞ்ச யூஎஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனி அதற்கான ஒரு ஆய்வு அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தா, இதற்கு மோப்ப சக்தி இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் அதோட மூக்குல எப்பவும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த மூக்குல அதோட ஸ்மெல்ல சென்சிங் துகள்கள் இருக்குல்ல, அந்த துகள்கள் ஸ்மெல் பண்றது, அந்த துகள்கள் வந்து அந்த மூக்குல ஈஸியா அப்சர்வ் பண்ணி அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் எப்படி அந்த மூக்குல 2 ஓட்டைகள் இருக்கு. அது ஒண்ணு சுவாசிக்கவும், ஒண்ணு ஸ்மெல்ஸ என்ன இது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஓட்டைகள், ஒண்ணு சுவாசிக்க, ஒண்ணு இந்த சென்ஸ், இந்த ஸ்மெல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒண்ணு யூஸ் பண்ணுது. துவாரங்கள் வழியாக இருக்கக்கூடிய அந்த சுவாசத்துல இந்த மூளைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல அது வந்து சென்சார் என்னத்தை நம்ம முகந்தோம் அப்படின்றத மூளையோட சேர்ந்து அலசி ஆராயறதுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நம்மளுக்கும் இருக்கு. நம்மளும் முகந்ததும் நம்ம மூளைக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி அப்படின்னு நம்ம முகந்ததும் அந்த வாசனை நம்மளுக்கு சென்ஸ் பண்ணி மூளைக்கு சொல்றதுல
நமக்கு இருக்கக்கூடிய சென்சார் வந்து கிட்டத்தட்ட 5 சதுர சென்டிமீட்டர் 5 சதுர சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய மூளைக்கும் அந்த முகருக்கும் அந்த சென்சார் வந்து 5 சென்டிமீட்டர். ஆனால் நாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் 130 சதுர சென்டிமீட்டர். அதனால அது முகந்ததும் அது அப்பா அப்படி குப்புன்னு நம்மளுக்கு குப்புன்னு வேர்க்கிற மாதிரி அது குப்புன்னு எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம கையில் ஒரு பவுலில் ஒரு சூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சூப்பு பார்த்தோம், ஓகே ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த நாய் அதை மோந்து பார்த்துச்சுன்னா இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க, கார்ன் போட்டிருக்காங்க, பெப்பர் போட்டிருக்காங்க, சால்ட் போட்டிருக்காங்க, தண்ணி போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் என்னென்ன அளவு ரேஷியோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதால் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருக்கும். அவ்வளோ சென்சர். அதனால தான் நாய்களுடைய மோப்ப சக்தியை பயன்படுத்தி தப்பு ஏதாச்சும் பண்ணுறாங்களா அதை ட்ரெயின் பண்ணி இந்த போதைப் பொருள்லாம் இந்த ஸ்மெல்லு இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடி, இவன் இந்த ஸ்மெல்ல இருக்கான், இவன் எங்கே இருக்கான் கண்டுபிடி, அப்படியே தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கண்டுபிடிக்குதுல. அதனால மோப்ப சக்திக்கு அவ்வளோ நாய் மோப்ப சக்தியை வச்சு நிறையா ட்ரெயின் பண்ணி அவங்க நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நாயோட மோப்ப சக்தி தானா அதுவா வந்திருக்குமா இல்லை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒன்று தான் வந்ததுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி வந்துச்சா, இல்லை இது வந்து அதுக்கு ஒரு அது இது மாதிரி செஞ்சுருந்தா நல்லா இருக்கும், இது மாதிரி மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அதை படைக்கும்போது நமக்காக அழகாக சூப்பராக படைச்சு நமக்கு கையில் கொடுத்தாங்க. இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை தலைவர் சொல்லணும். தம்பி அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை தம்பி, நானும் எத்தனையோ நாயை வளர்த்துருக்கேன் தம்பி, நான் பார்க்காத நாயா. ஓ சார் அதை பற்றி கேள்வி இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சிக்காம இவர் பாடிக்கே தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. சரி, இன்னொரு விஷயத்த சொல்றேன் சார். ஒரு நாயோட மோப்ப சக்திக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே அறிக்கையில அந்த யுஎஸ் அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஒலிம்பிக் நீச்சல் குளம் இவ்வளோ பெருசா இருக்கும். அந்த நீச்சல் குளத்துல நீங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கலக்குறீங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கலக்குறீங்க. இந்த கலக்கப்பட்ட சர்க்கரையோட அளவு என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நாயோட மோப்ப சக்தி இருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க நாயோட மோப்ப சக்தி எப்படின்னு. ஸோ அவ்வளவு மோப்ப சக்தியால இந்த நாய் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய படைப்பாளராகிய தேவனால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க நம்பிதான் ஆகணும். நம்பாட்டி நம்பிதான் ஆகணும். நாளைக்கு வந்து கொட்டு இவரை கொட்ட முடியல, ஏன்னா எனக்குள்ளேயே இருக்காரா, நான் கொட்டிக்கிட்டா எனக்கு வலிக்கும், நான் பொறுமையா இருக்கேன். இவரை வச்சு பேசுறாரா, தம்பி நீ சொன்ன பிறகுதான் தம்பி எனக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வந்துச்சு. ஐடியா சாரி இல்ல ஐடியா, வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு தம்பி. அந்த காலத்துல நான் ஒரு நாய் வச்சிட்டு இருந்தேன் தம்பி. அந்த நாய் பேர் ஜூலி. அந்த ஜூலி சம்பாதிச்சு கொடுத்ததுலதான் நாங்க பெரிய பேலஸை கட்டணும் தம்பி. என்னது, நாய் சம்பாதிச்சு கொடுத்ததுல பேலஸ் கட்டினீங்களா? புரியலையே, எப்படி? ஆமா தம்பி, அந்த நாயை வச்சு நாங்க சம்பாதிச்சு எங்க அப்பா அதை வச்சு பெரிய லெவல்ல பிசினஸ் மாதிரி பண்ணி பெரிய ஆயிட்டாரு தம்பி. கொஞ்சம் விளவாரியா புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். சொல்லுங்க தம்பி. அந்த ஜூலி இருக்குல்ல, ஜூலி சூப்பரா மோப்பம் முடிச்சிடும் தம்பி. நாங்க ஒரு நீச்சல் குளம் வச்சிருந்தோம். ஓ, நான் நீச்சல் குளம் சொன்னோம், நீ நீச்சல் குளத்துக்கு பத்தி வந்துச்சு. ஆமா தம்பி, நீ நீச்சல் குளம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு தம்பி, பழசெல்லாம். ஓகே சொல்லு, டைம் ஆயிட்டு இருக்கு, ஃபாஸ்டா சொல்லிடுறேன் தம்பி. நீச்சல் குளம், அந்த நீச்சல் குளத்துல எங்க ஏரியாலேயே பெரிய நீச்சல் குளம் எங்களுக்கு தான். யாருக்கிட்டையும் நீச்சல் குளம் இல்லை. எங்க வீட்டுல எப்பவும் 24 hours தண்ணி இருந்துன்னே இருக்கும். அதனால அந்த தண்ணியில விளையாடுறதுக்காக, நீச்சல் குளத்துல விளையாடுறதுக்காக பசங்க எல்லாம் வருவாங்க. பசங்க வந்தா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் காசு கலெக்ட் பண்ணிடுவோம். அதுல என்னன்னா, யாராச்சும் பசங்க அதுல வந்து விளையாடும் போது
வெளியே போயிடுச்சா பார்க்காம இதுல வந்து போயிட்டாங்க நினைச்சுக்கோங்க. என்னது பாத்ரூம் போயிட்டாங்க. ஆமா தம்பி பாத்ரூம் போயிடுவாங்க தம்பி. ஸ்விம்மிங் பூலா யூஸ் பண்ணாம பாத்ரூமா யூஸ் பண்ணுவாங்க தம்பி சில சின்ன பசங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜூலி கரெக்டா லவக்குன்னு கண்டுபிடிச்சு எவன் எந்த இடத்துல என்ன பண்ணான் கரெக்டா துணி போட்டு கொடுத்துருங்க தம்பி. எங்க அப்பா என்ன பண்ணுவோட ஒரு பையனை கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஃபைன் எக்கச்சக்கமா போட்டு $500 $1000 போட்டு அன்னைக்கு பெரிய தடான்னு நாங்க ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி போயிட்டு இருந்து தம்பி. ஆனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்தாகி செத்து போச்சு தம்பி ஜூலி. ஆனா செத்தப்பவும் கூட அது பெரிய லெவல்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டை கொடுத்துருச்சு தம்பி. என்னப்பா ஜூலி செத்து போனாலும் ஜாக்பாட்ல உங்களுக்கு பணத்தை அள்ளி வீசி இருக்கலாம். எப்படி நம்ப மாதிரியே இல்லையே. ஆமா சார் நீ நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன் 1948 இருக்கும் தம்பி. அப்போ ஐரிஷ் நாட்டுல பெரிய பஞ்சம், உருளைக்கிழங்கு பஞ்சம். அந்த ஃபெமைன் வந்ததுனால, பொட்டேட்டோ ஃபெமைன் வந்ததுனால யாருமே அந்த ஊர்ல இருந்து வெளியே போய் ஏதாச்சும் பண்ணி குறைச்சிக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் அகதிகளா எங்க நாட்டுக்கு வந்தாங்க 1948. ஓகே சரி 1840 ஓகே 1848 வந்தாங்க தம்பி. அப்படி வந்த அகதிகள் ஒரு 15 பசங்க ஐயோ நிச்சயம் கொடுத்தா புத்தகமா ஐயோ நாங்க குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு குதி தம்பி. சரி குடிச்சிட்டு போவோம். எங்க அப்பாவும் விட்டாரு தம்பி. காசு வாங்கணும் இல்லை, காசு வாங்கிட்டு தான் விட்டாரு. ஏன்பா அகதிகளாக இருக்காங்க, ஆர்ஃபனேஜ் மாதிரி இருக்காங்க, அவங்ககிட்ட போய் காசு தானே தம்பி முக்கியம். சரி ஓகே காசு வாங்கி ஆரம்பிச்சிட்டீங்க குடிச்சு. அதுக்கப்புறம் போய் பசங்க ஐரிஷ் பசங்க தம்பி. ஐரிஷ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பாத்ரூம் நினைச்சிட்டாங்க போல. தண்ணியில குளிச்சிட்டு இருக்கும்போது 15 பேர் தம்பி குளிச்சு எங்க ஜூலியை நாங்க என்ன பண்ணோம், சரி ஏதாச்சும் தப்பு தட்டா சின்ன பசங்க பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அனுப்பி விட்டா இது மோந்து பார்க்காம அதுக்குள்ள குதிச்சு பார்க்கறன்னு சொல்லிட்டு குதிச்சிச்சு தம்பி. தண்ணிக்குள்ள குதிச்சு அது வெளியே வந்துருச்சு. வந்து அந்த பார்த்தது பார்த்து எல்லாரையும் மறைச்சு பார்த்தது 15 பேரும். எங்க அப்பா வந்து குதிச்சுட்டாங்க. இந்த பசங்க எல்லாருமே பண்ணியிருக்கான் தப்பு. உள்ள போயிட்டு நம்ம டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டான் நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுட்டாங்க. ஆனா இந்த ஜூலிக்கு பாருங்க மூச்சு திணறிச்சு தம்பி. 15 பேர்ல மூச்சு திணறிச்சு. திணறி அப்படியே நர தள்ளி செத்து போச்சு தம்பி. செத்து போச்சு. அட போமே கஷ்டமா இருக்கு சார். அதை விடு தம்பி. எங்க அப்பா விடுவாரா? அது செத்து போனாலும் போட்டோம்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ஃபைன் போட்டு அந்த ஃபைனை வச்சு நாங்க பெரிய டீஸ்பூன் ஆயிட்டோம் தம்பி. பெரிய ராயல் ஃபேமிலி ஆயிட்டோம் தம்பி. அப்படி என்ன ஃபைன் போட்டோம் அதெல்லாம் இந்த பசங்க அகதிகள் தம்பி. நம்ம என்ன பண்ணலாம், எங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த அகதிகளை எல்லாம் அந்த 15 பசங்க கூப்பிட்டு வந்து எங்க அப்பா தான் டாக்டர் ஆச்சா எல்லாருக்கும் கிட்னி எடுத்து விட்டாரு தம்பி. என்னப்பா சொல்றேன் கிட்னி தம்பி. கிட்னி எல்லாருக்கும் அகதி பசங்க இவங்க கிட்ட வச்சு என்ன பண்ண போறாங்க, எல்லாத்தையும் எடுத்து முடிவிட்டு அவ்வளவுதான் முடிச்சு. பெரிய கலெக்ஷன் தம்பி. சரி 15 பேர் 15 கிட்னி எடுத்துருப்பீங்க. என்ன தம்பி தப்பு கணக்கு போடுறீங்க? 15 தம்பி 30. என்னையா சொல்ற? நீ கிட்னி இருந்தா தானே அவனுக்கு உயிர் வாழ முடியும். ஆனா தம்பி அகதி பசங்க தம்பி. அவங்களுக்குலாம் தேவையில்லை. ஐரிஷ் பசங்க அந்த காலத்துல அந்த பசங்களுக்கு தேவைப்படாது. நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பெரிய ராயல் ஃபேமிலியில இருப்போம். நம்ம நம்பி அரசாங்கம் இருக்கு. நம்ம அரசாங்கத்துக்கு கீழே இருப்போம். நம்ம என்ன வேணா பண்ணலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க தம்பி. அப்போ 15 பேரை போட்டு தருப்பீங்க. ஆமாம் தம்பி. எங்க அப்பா பெரிய கில்லாடி தம்பி. 15 பேர் எடுத்து போட்டோமா வேலை கட்டணுமா செட்டில் ஆனோமா முடிஞ்சது தம்பி. போங்களா நீங்களும் நாயை செத்து போன நாயை வச்சு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து இவ்வளவு பெரிய பணக்காரமான விஷயத்தான் சொல்லி நீங்க இந்த பக்கத்துல வச்சு பேசிங்க. சரி இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இன்னும் நிறைய பேர் இவங்க என்ன பண்றாங்க, அகதிகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இன்னும் நடந்துட்டு இருக்கு. இதான் அவங்க என்ன பண்ணா மனுஷனா போராடினா முடியாதுன்னு சொல்லிட்டு
புலிகளா மாறி போராட போய் அந்த புலிகளையும் என்ன பண்றாங்க, சாவடிச்சிடுறாங்க இந்த உலகத்துல இருக்க மக்கள். அது என்னவோ ஏதோ நம்ம நேரம் என்ன பண்ணலாம், எபிசோட முடிச்சுட்டு வரலாம். ஐயா நீச்சல் கூடன்னு சொன்னேன், உங்க ஜூலியத்தில் உங்க கதையை சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. அடுத்த வாரத்துல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தம்பி, நான் கிளம்புறேன். ஜூலியை வச்சு நாங்க எவ்வளவு பெரிய பணம் பாருங்க. நீங்க தான் வேஸ்ட் தம்பி, இன்னும் ஒரு நாய் கூட வாங்காம இருக்கீங்க. யோ போயா நாய் போயிட்டாரா சாமி. ஒரு நாய வச்சு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து இவ்வளோ பெருசா வந்திருக்காங்க. நல்லா இருக்கும் எல்லாரும். சரி, இந்த நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா இந்த நிகழ்ச்சி நிறைவாக இன்னைக்கு நிறைய விஷயத்தை கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த உரையாடல்ல வரக்கூடிய சம்பவங்கள், கதைகள் எல்லாம் ஒரு கற்பனை தான். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. நிறைய கற்பனைகள், நிறைய உண்மைகள் எல்லாம் கலந்துருக்கு. நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியின் கடைசியாக இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் மீண்டும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு, இவ்வளவு ஃபாஸ்டா போகணும்னு நான் நினைச்சு பார்ப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். நாயை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுனால ஒரு நாயை பத்தியே பேசுவோம். ஒரு கொமேடியன் நாய், ஒரு டாபர்மேன் நாய்னு வச்சுக்கோங்க. ஒரு டாபர்மேன் நாய் ஒருத்தர் வளர்க்குறாரு, எஜமான் வளர்க்குறாரு. அந்த நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம், அதிகம், எல்லாமே அது மனுஷன் மாதிரி பெரிய அறிவு ஜந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாய் என்ன பண்ணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணாரு, பேக் மாட்டிட்டு கையில காசு கொடுத்து லிஸ்ட் கொடுத்து பேக் ஒன்றா வச்சாரு. அது நாய் போச்சு. நாய்க்கு பின்னாடியே ஒரு ஆள் பேக்லாம் மாட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. இங்கெல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாயை ஃபாலோ பண்றாரு. டாக பார்த்தா சிக்னலான வெயிட் பண்ணிச்சு. சிக்னல் ரெட்ல இருக்கு, ரெட்ல கிரீன்ல இருக்கு. கிரீன் பண்ணதும் ரெட் ஆச்சு. ஓகே, இந்த டாக் நடந்து போய் ஆப்போசிட்ல போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட்டிங்க. என்னடா பஸ்ஸுக்குலாம் வெயிட் பண்ணுது. பஸ்ல ஏறிச்சு, போய் பக்கத்துல இறங்குச்சு, மார்க்கெட்டுக்கு போச்சு. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து கொடுத்துச்சு. லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கிச்சு. திரும்ப பக்காவா எல்லாத்தையும் போட்டு திரும்ப பஸ் ஏறி திரும்ப கரெக்டா ரோட் கிராஸ் பண்ணி கரெக்டா வீட்டுக்கு பெல் அடிக்குது. நீங்க அடிக்குது. அங்க உள்ளது வராது ஓனர் பாக்குறாரு. எல்லாம் லிஸ்ட்ல கரெக்டா இருக்கு, மிச்ச காசு எல்லாமே கரெக்டா இருக்கு. பேக் எடுத்து வச்சு குச்சி எடுத்து பழுப்புன்னு அடிக்கிறாரு. அச்சோ என்ன அடி வருது, அது ஆமா நாய் கத்து. அப்போ அந்த தூரத்துல பார்த்தாங்க, சோடி நிறுத்துங்க, என்னங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நிறுத்தணும் பார்த்தா என்ன ஏன் நிறுத்த சொல்லுங்க சார், அதான் பார்த்து உங்க நாய் பின்னாடி தான் நான் போயிட்டு இருந்தேன். இவ்வளோ அருமையா சூப்பரா உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு நிற்கிது, அதை போய் அடிக்கிறீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க சார்? இது கிட்ட நான் சாவி கொடுத்துருக்கேன் சார். இந்த சாவியை வச்சு வீட்டை தான் வர வேண்டியதாங்க. உள்ள நான் வேலையா இருக்கேன், பெல் அடிக்குது, எவ்வளவு மோசமான பண்ணலாம், இதெல்லாம் வச்சிருக்கிறது தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளும் இந்த நாய் போல நிறைய உழைப்போம். நம்ம ஆபீஸுக்காக, மற்றவங்களுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக நிறைய உழைப்போம். ஆனா யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. செய்யாத ஒண்ணு நான் செய்ய சொன்னேனே, ஏன் செய்யல, இதையும் மறந்த, இது ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ண ஒரு சின்ன அல்ப காரியத்தை பெருசு பண்ணி நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மாதிரியான சூழ்நிலையிலோ உங்களை நேசிக்க, உங்களுக்காக நீங்க செய்த எல்லா காரியத்தையும் ஏற்று உங்களை இன்னும் மனசார நம்பி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்ற விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த கடவுள் பொய்யுரையாத தேவன். அவர் உங்களுக்காக ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறேன்னு பைபிள்ல சொல்லியிருக்காரு. அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களுக்கு உள்ளாக ஏற்றுக்கிட்டு அதை நம்பி அதற்காக உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி கடவுளுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார். மீண்டும் சீசன் 1 எபிசோட் நெக்ஸ்ட் 6ல உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ஜோர்டன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சயின்ஸ் டெஸ்ட். டேக் கேர், பை, see you.